அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்னடா நல்ல நாள் வெள்ளிக்கிழமை அதுவுமா தொழுகை முடிஞ்ச கையோட பிட்டு படத்தை பற்றி பேச போறானே அப்படின்னு நினைக்காதீங்க. கர்மம் பிடிச்சவளுங்க செய்கிற சில வேலையால் நல்ல பெண்களும் சீர்கெட்டு போகிறாங்க. அந்த வீடியோ எந்த வழியிலையுமே போட முடியாது. இப்போ யூடியூப்பில் பிட்டு படத்தை பப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நிலைமை. அன்பார்ந்த உறவுகளே, அதாவது ஒரு வீட்டு பணிப்பெண், சரியா? இதில் ஒருத்தர் நேபாளி, ஒருத்தர் பிலிப்பீனி. வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க 13 வயசு, இன்னொருத்தனுக்கு 15 வயசு. ஒருத்தனுக்கு 13, இன்னொருத்தனுக்கு 15 வயசு, சரியா? இந்த வீடியோ அது லைக் இது சம்மந்தமான தகவல் பர்சனலாக வந்த பிறகு நான் இதை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இவங்க இந்த 2 பணிப்பெண்கள், ஒரு பணிப்பெண் வீடியோ எடுக்கிறா, இன்னொரு பணிப்பெண் அந்த பசங்க 2 பேரோட உடல் உறவு. சின்ன பசங்க. இப்போ ரீசெண்டாக கூட லெபனானில் 2 பணிப்பெண்களை, ஒரே வீட்டில் வேலை செஞ்ச 2 பணிப்பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்துச்சு. சில வீடுகளில் உங்களுக்கே தெரியும், பணிப்பெண்கள் வந்து ஆல்ரெடியே நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்போம். ஒரு பணிப்பெண் வந்து ரொம்ப மோசமாக, அதாவது தயவு செய்து என்னைய விட்டுடுங்க அப்படின்னு கதறி அழுகிற அளவுக்கு ஒரு சின்ன பையன், அதுவும் அவனும் வந்து ஒரு 15-16 வயசு பையன், ஒரு 15 வயசு இருக்கும். இப்போ சின்ன பையன்னா ஒரு 1 வயசு 2 வயசு வரைக்கும் தான் சின்ன பையன்னு சொல்லலாம். இப்போ 2, 3, 4 வயசுலேருந்தே உலகம் அறிஞ்ச பிள்ளைகளாக இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம். இந்த சம்பவம் வந்து நடந்ததுக்கு அப்புறமா ஒரே வீட்டில் வேலை செஞ்ச 2 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் செய்தியாக வெளியாகுது. உடனே பணிப்பெண் கொல்லப்பட்டுட்டாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டானுங்களே, நல்லா இருப்பானுங்களா, இவனுங்க ஏன் இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறானுங்க, இவனுங்களுக்கு ஒரு அழிவு இல்லையா, இவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படிமா. நம்மளோடைய நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், பாவம் கொடூரனுங்க இவனுங்க, கொலைகாரனுங்க இவனுங்க, இப்படித்தான் செய்கிறானுங்க, அரபு நாட்டுக்கு வரக்கூடிய பெண்கள்லாம் கொல்றானுங்க. இதில் நம்ம எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு தாய் தகப்பனாக இருந்து உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு பெண் செய்தால் நீங்கள் வந்து சூப்பர், செம்ம செய்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. எந்த தாய் தகப்பனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நான் ட்ரை பண்ணுறேன் அந்த வீடியோவை, தெரியல இது எப்படியுமே எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணினாலும் கருமத்தை எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை தாய் தகப்பன் காணும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இதை வந்து மன்னிப்பாங்களா? மன்னிக்க முடியுமா? வீட்டுக்கு வேலைக்கு வந்த இந்த பணிப்பெண்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க, பெரிய ஆளுங்கனாலும் பரவாயில்ல, சின்ன பசங்க, அதுவும் பாருங்க, அந்த அந்த சம்பவம் நடக்குது அவங்க வீட்டோடைய அந்த அந்த சாலாவிலையோ அல்ல அந்த அறையிலையோ நடக்குது. இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கிட்டால பக்கத்தில் ஒரு குழந்தை தூங்குது, சரியா? பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து தூங்குது. இந்த பக்கம் அந்த குழந்தை ஒன்று தூங்குது. இங்கே உங்களுக்கு விளங்குதா இந்த வீடியோவில், இந்த ஃபோட்டோவில்? இந்த தூங்குறது வந்து ஒரு குழந்தை, சரியா? இந்த பக்கம் அந்த பையன் நிற்கிறான், ஒருத்தன் நிற்கிறான், சரியா? ஒருத்தன் நிற்கிறான். இன்னொரு பக்கம்
இன்னொருத்தன் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். 2 சின்ன பசங்க, 2 பேருமே சின்ன பசங்க. இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இவங்க செய்யக்கூடிய செயல்பாடு சரி, ஓகே. இந்த மாதிரி இவளுங்க கெடுத்து விட்டுட்டு பசங்களை கெடுத்து விட்டு போயிடுவாளுங்க. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த பசங்க இப்படி ஆயின பிறகு இவளுங்க போயிடுவாளுங்க. ஆனால் அதே வீட்டுக்கு இன்னொரு பெண் வரும் இல்லையா, கீழே காட்ட முடியாது, அவனுடைய இடுப்புக்கு மேலே தான் காட்ட முடியும். இன்னொரு வேலைக்காரி வருவாங்க இல்லையா, இன்னொரு பணிப்பெண் வருவாங்க இல்லையா, அந்த பணிப்பெண் வந்த பிறகு இதே சேட்டையை இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த பெண்ணுக்கிட்டையும் பண்ண போவானுங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த பணிப்பெண் இவனுங்களுக்கு எதிராக ஏதாவது முயற்சி பண்ணினாலோ இல்லை இவனுங்களுக்கு எதிராக ஏதாவது இது பண்ணினாலோ என்னாகும்னு பாருங்கள், அந்த இடத்துல அந்த பணிப்பெண்ணுக்கு கொடுமை நடக்கலாம், சித்திரவதை நடக்கலாம். கடந்த காலங்களில் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இலங்கை பணிப்பெண் ஒன்று தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கிறான், தடுத்து இருக்கிறாங்க. எங்களோட டீமில் இருக்கக்கூடிய அந்த சமிந்த சகோதரர் தான் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வாக்குமூலம் எடுத்து எல்லாமே செஞ்சது. தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கிறான், இவன் முடிஞ்ச அளவு தடுத்துருக்கிறான். கடைசியாக ஜன்னலுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவன் சொல்லியிருக்கிறான், நீ என்னோட ஒன்று தப்பாக நடக்கணும், இல்லைன்னா இந்த ஜன்னலால் பாயணும் அப்படின்னு. நானே தள்ளி விட்டுருவேன், நான் தள்ளி விட்டேன்னா உனக்கு நீ செத்துருவேன், நீயா பாஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பாய வச்சிருக்கிறான். கடைசியில் அவங்க விழுந்து கை காலெலாம் உடஞ்சி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கடைசியில் அவங்களுக்கும் தான் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு ரெடியாகி எல்லாம் எங்கள்கிட்ட உண்மையான வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மூதேவி அங்கேருந்த யாரோ எல்லாம் போய் பயமுறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை அப்படி இல்லை, நானாக தான் விழுந்தேன் அப்படின்னு மாற்றி சொல்லிருச்சு. அதுக்கப்புறமா பிடிச்சி நாட்டுக்கு அனுப்பி விட்டானுங்க. எனக்கு இதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரியலை. இவன் இந்த பாருங்க, இவன் இந்த சின்ன பையன் அந்த பக்கம் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குது, அந்த பக்கம் தலகாணியில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இவங்க ஒருத்தங்க சேட்டை பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்க. இந்த நாய்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகளால் புதிதாக அந்த வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் போனாலும் அந்த பணிப்பெண்ணுக்கும் இதே நிலைமை வரலாம். இவனுங்க அதே மாதிரி கை வைக்க போகலாம். அப்படி கை வைக்க போகும்போது ஒருவேளை அவங்க மறுத்தால் கடைசியில் அவனுங்களால் வேறு ஏதாவது அசம்பாவிதம் கூட ஏற்படலாம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க.